ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரைடர்ஸ் திருப்பூர்லேருந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருப்பூர் to ஹைதராபாத்லோட இதை தான் நான் போயிட்டுருக்குறோங்க. இப்போ பார்த்தா நம்ம போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா, பாரத் பென்ஸ் 32 ஃபீட்டில் தாங்க போயிட்டுருக்குறோம். நம்ம காலை நேரத்திலே வர சொன்னாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வர முடியல. இப்போது நம்ம வந்தாச்சு கம்பெனிக்கு பக்கமாக. இன்னொரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நம்ம கம்பெனிக்கு போய் சேர்ந்துடலாமுங்க. போனதுக்கப்புறம் முன்னாடி எடை போட வேண்டியது இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம எடை போட்டுட்டு நம்ம கொண்டு வந்து வண்டியை பாயிண்டில் போட்டாச்சு. ஆனால் இன்னும் லோடு ஏற்றுறதுக்கு யாரும் வரல. எல்லாம் லஞ்ச் டைம் கொஞ்சம் சாப்பிட போயிருக்காங்க. வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, எல்லாம் லஞ்ச் முடிச்சு வந்துட்டு, இப்போ தான் நம்ம வண்டி கீழே பாயெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/4 வண்டி ஏற்றிருக்காங்க. எப்படின்னு ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆள் 2 பேர் இல்லை 3 பேர் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. மற்ற வேலைக்கும் போயிட்டு போயிட்டு வந்து தான் நம்ம வண்டியை லோட் பண்ணிட்டுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா, நம்ம வண்டி லோடு ஏற்றி முடிச்சுட்டாங்க. பார்த்திங்கன்னா, இது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 பாக்ஸ் ஏற்றாம விட்டாங்க. இப்போ பார்த்தா வெயிட் போட்டு நம்ம வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, பில்லு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்படியே நேரா போய் அடுத்தது போய் குளிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு மட்டும் வெயிட் பண்ணிட்டுருக்கானாங்க. அப்படியே போய் ஒரு டீ சாப்பிட்டுங்க அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, டயரு எட்ஜ் 3 போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போய் பார்க்கணும். அலைன்மெண்ட்டுக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பண்ணிட்டு போகலாங்க. இல்லை அப்படின்னா போயிட்டு வந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் அர்ஜென்ட் லோடு இது. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து லோடு ஏற்றுனதுனால சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாக தான் இருக்கும். பார்க்கலாங்க. போயிட்டு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். கடைக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ண வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அலைன்மெண்ட்டுக்காரருக்கு அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்னன்ட்டாங்க, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, 2, 3 வண்டி இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே நீ கிளம்ப வேண்டியதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. கிரீஸ் மட்டும் அடிக்கணும். கிரீஸ் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. போகும்போது டைம் இருந்தால் பார்க்கலாம், வாய்ப்பு இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவரை போய் பார்த்துட்டு அப்படியே நம்மளும் டீ சாப்பிட்டு அப்படியே நம்மளும் இன்னைக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஆமாம். இப்போ பார்த்திங்கன்னா, மணி 6:30 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம ஆஃபீஸ் வந்து கிளம்புற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போது கிளம்பியாச்சுங்க. இப்போ நேர் அடுத்தது நம்ம இங்கேயே நிற்காம தான் நம்ம போயிட்டுருக்கணும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வான்னு சொல்லியிருக்காங்க இறக்குற இடத்துல. மெட்டீரியல் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்ருக்காங்க. அதனால் நம்ம சீக்கிரம் போக வேண்டியதாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா, டீசல் போட வேண்டியது இருக்குங்க. எப்படி போய் நம்ம டீசல் போட்டு நம்ம அப்படியே இன்னைக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நைட் வரும்போது காய் வாங்கியிருந்தோங்க. கிருஷ்ணகிரியில் காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி இப்போ இங்கே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு டைமிங் தான் கொஞ்சம் லேட்டாக சரி இருந்தாலும் 1 மணி நேரத்தில் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காயெல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சலான்னு கட் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்படியே நம்ம எதோ நிப்பாட்டணும் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவரில் செஞ்சுட்டு நம்ம எடுத்து எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு கிளம்பிடலாங்க. ஏன்னா கடல் சாப்பிட்றோட நம்ம செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால சரி செஞ்சுக்கலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டு சரின்ட்டு டக்குன்னு முடிவு பண்ணோம். பிளான்லாம் இருந்துச்சு, சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேங்க. ரசமும் பீக்கிங்க மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஹைதராபாத்துக்கு ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு முன்னாடி போயிட்டுருக்கேங்க. ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னதுனால சரின்ட்டு அப்படியே நம்ம போயிட்டுருக்கோங்க. இங்கேயும் நிற்காமல் போயிட்டுருக்குறோம். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் போயிடுவோம். ஆனால் வான்னு சொல்கிறாங்க. ஆனால் இறக்குவாங்களா என்னங்கிறதே நமக்கு தெரியலைங்க. அங்கே போனால் தான் நமக்கும் தெரியும் இறக்குவாங்களான்னு. நம்மளும் சரி ஏன் லேட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்ட்டு போயிடலான்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மணி 3 மணி ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 1 ஹவர் ஆயிரும். ரிங் ரோடு ஏறி நம்ம எக்ஸிட் நம்பர் 3 தான் போகணுங்க. பம்பை ரோட்டில் தான் போய் இறக்குற மாதிரி இருக்கும். நான் அதுக்கு தான் போகணும். சரின்ட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோங்க. யார் நம்ம ஹைதராபாத்தில் இருந்தால் அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. இது என்ன இடங்கிறத அப்படியே கமெண்ட்டும் பண்ணி விடுங்க. நானும் யார் ஹைதராபாத்தில் இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி ஹைதராபாத்தில் ரிட்டன் லோடு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீ என்ன கண்டிஷனில் லோட் ஆகுதுன்னு தெரில. உடனே லோட் ஆகிட்டால் பரவாயில்ல, பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கம்பெனி உள்ளே வந்துட்டோங்க. வந்து நம்ம வண்டி பாயிண்டில் போட்டோம். கொஞ்சம் இறக்குனாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா, காலையில் இறக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நீ நம்ம காலையில் தாங்க இறக்கணும். இறக்கிட்டு வேறு ஏதாவது லோடு இருந்துச்சுன்னா பார்த்துட்டு நம்ம போய் ஏற்றணுங்க. நன்றி, வணக்கம்.